Hello students, welcome to Nyanlai channel. இன்னைக்கு நாம alkali and alkaline earth metals இந்த லெசன்ல calcium hydroxide பத்தி பார்க்க போறோம். இது வரைக்கும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CaOH ட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல் இருக்குது இல்லைங்களா, மார்ட்டர், அது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே நேரத்தில் நம்ம வீடுங்கள்லாம் ஒயிட் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, சுண்ணாம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதை வந்து இது ஏன் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இது டிஸ்இன்ஃபெக்டன்ட் நேச்சர், அதாவது நிறைய இந்த இன்ஃபெக்ட் ஆகாமல், அதாவது கிருமிகளால் இன்ஃபெக்ட் ஆகாமல் இது என்ன செய்யும், பாதுகாக்கும். அதனால தான் நம்ம வீட்டில் என்ன செய்கிறோம், ஒயிட் வாஷ் பண்ணுறோம். அதே நேரத்தில் கிளாஸ் மேக்கிங் பண்ணுறதுல, அப்புறம் டேனிங் இண்டஸ்ட்ரியில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பரேஷனில், பியூரிஃபிகேஷன் ஆஃப் சுகர், இதில் எல்லாத்துலேயுமே கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காம்பவுண்டாக இருக்குது. கால்சியம் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே முக்கியம்தான். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதோட லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ ப்ரிப்பரேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக் லைம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. CaO, லாஸ்ட் வீடியோ குயிக் லைம் பற்றி தான் பார்த்தோம் இல்லையா. குயிக் லைமோட நம்ம வாட்டரை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, கால்சியம் ஹைட்ராக்சைடு நமக்கு கிடைக்குது. அப்போ CaO + H2O gives CaOH ட்வைஸ். CaOங்கிறத கால்சியம் ஆக்சைடுன்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், குயிக் லைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். CaOH ட்வைஸ் அப்படிங்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு. இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஒயிட் பவுடராக இருக்கும். அதே நேரத்தில் ஸ்பேரிங்லி சொலிபிள் இன் வாட்டர், அதாவது ஈஸியாக இது என்ன பண்ணும், ரொம்ப வேகமாகவே இது சொலிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதோட அக்வஸ் சொல்யூஷனை நம்ம லைம் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதாவது சுண்ணாம்பு நீர் சொல்லுவோம். இதோட அக்வஸ் வாட்டரை என்னன்னு சொல்லுவோம், லைம் வாட்டர் சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்லாக்டு லைம் இன் வாட்டர், அதாவது இந்த தண்ணியில் இதோட அந்த லைமோட அந்த சின்ன சின்னதாக சஸ்பென்ஷன்னா என்ன, அப்படியே பரவி இருக்கிறது, சின்ன சின்ன துகள்களாக அதில் இருக்கிறது. அதாவது கொஞ்சம் வாட்டரில் இதை மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கூழ் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மில்க் ஆஃப் லைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சுண்ணாம்பு பால் அப்படின்னு சொல்லுவாங்க, மில்க் ஆஃப் லைம். இது எப்படின்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்லாக்டு லைம் இன் வாட்டர். ஓகேவா, இதுதான் இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா, கால்சியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, கால்சியம் கார்பனேட் கிடைக்குது. when carbon dioxide is passed through lime water, it turns milky due to the formation of calcium carbonate. அதாவது கார்பன் டை ஆக்சைடை நம்ம இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வழியாக பாஸ் பண்ணும்போது ஒரு மில்கியாக ஒன்று நமக்கு கிடைக்கும். அந்த லிக்விடுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கால்சியம் கார்பனேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கால்சியம் கார்பனேட் CaCO3. அப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், CaOH ட்வைஸ் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு CO2 gives CaCO3, கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் H2O வாட்டர். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுலேயே நம்ம இன்னும் எக்ஸஸாக கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு அளவுக்கு பாஸ் பண்ணும்போது நமக்கு கால்சியம் கார்பனேட் கிடைக்குது. இதுலேயே நம்ம எக்ஸஸாக நம்ம கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, இந்த கிடைச்ச இந்த கால்சியம் கார்பனேட்டு கிடைக்குது இல்லையா, அது என்ன செய்யும் அப்படின்னா, திரும்ப அந்த கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணி என்ன கிடைக்கும், கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் நமக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும், கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டு. இப்போ ஈக்குவேஷனாக பாருங்கள், இதை CaCO3 அப்படிங்கிறது கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் H2O gives கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட். அதை எப்படி எழுதலாம், Ca கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் எப்படி எழுதலாம், HCO3 ட்வைஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ CaHCO3 ட்வைஸ் அப்படிங்கிறது கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா, மில்க் ஆஃப் லைம் ரியாக்ட்ஸ் வித் குளோரினோட இது ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா, ஹைப்போக்ளோரைட்டை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இதில் பாருங்கள் என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த ஹைப்போக்ளோரைட்டு தான் என்ன ஆகுது, ப்ளீச்சிங் பவுடரில் இது ஒரு கான்ஸ்டியூவண்ட்டாக இது இருக்குது. ஓகேவா, இப்போ இதுக்கான ரியாக்ஷன் பார்க்கலாம். CaOH ட்வைஸ் அப்படிங்கிறது மில்க் ஆஃப் லைம் இல்லையா, அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் 2Cl2 குளோரின்
குளோரின்கிறது Cl2. இந்த இடத்துல குளோரின் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது? கால்சியம் குளோரைடு, CaCl2, கால்சியம் குளோரைடு ப்ளஸ் ஹைப்போக்ளோரைடு கிடைக்குது, கால்சியம் ஹைப்போக்ளோரைடு, CaOCl ட்வைஸ். இது எப்படி சொல்லலாம்? CaOCl ட்வைஸ் அப்படின்னாக்கா கால்சியம் ஹைப்போக்ளோரேட் ப்ளஸ் 2H2O வாட்டர். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வந்து இவ்வளவு தான். ரொம்ப சிம்பிள், ஒரு சின்ன போர்ஷன் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இதை அடிக்கடி நீங்கள் எழுதி பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன்லாம் உங்களுக்கு நல்லா மெமரபுளாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு ஈக்குவேஷன் எழுதினாலும் பேலன்ஸ் பண்ணி எழுதணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா CaOH ட்வைஸில் பாருங்கள் 2 மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி குளோரின் வந்து 2 மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கிறோம். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் எல்லாம் அடிக்கடி எழுதி பாருங்கள், அப்போ தான் நினைவில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.